Hello friends, welcome to Dharan Academy. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதில என்ன தொலை பத்தி பார்க்க போறோம் அப்படினா 2025 group 4 எக்ஸாம்ல கேட்ட 25 மேக்ஸ்க்கு உண்டான கிளாரிஃபிகேஷன் நம்ம வந்து இந்த வீடியோ பதில பார்க்க போறோம் சரிங்களா சோ நல்லா கவனிச்சுக்கோங்க இதல வந்து எக்ஸ்பிளனேஷனோ ஓகே அத பத்தினா ஒரு எலாபரேட் ஆன ஒரு ஆன்சர் நம்ம வந்து கொடுக்க போறதில்ல அதாவது எக்ஸாம் ஹால்ல ஓகே எக்ஸாம் ஹால்ல இந்த क्वेश्चन நம்ம பார்த்து எப்படி பிரசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணி ரொம்ப ஷார்ட்டா வந்து ஆன்சர் வந்து நம்ம போடலாம் அத மெத்தட் யூஸ் பண்றத தாண்டி இந்த நாலு ஆப்ஷன்ல வந்து பார்த்தா கரெக்ட்டான ஆன்சர் வந்து எப்படி நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படினு தான் இந்த வீடியோ பதில வந்து நம்ம வந்து பார்த்தா பார்க்க போறோம் சரியா ஓகேங்களா சோ இதுல வந்து பார்த்தா நம்ம ரொம்ப பிரீஃபா ஷார்ட்டா வந்து பார்த்தா இதுக்குன ஆன்சர் வந்து நம்ம வந்து பார்த்தலாம் சோ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க a is to b equal to 3 is to 7 மற்றும் b is to c equal to 7 is to 6 எனில் c is to a இவற்றின் விகிதம் என்ன ஓகேவா சோ एक्चुअली வந்து பார்த்தா இந்த கணக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த 600 மேக்ஸ் சீரிஸ்ல போட்ட கணக்கு தான் சரியா மொத்தமா வந்து எத்தனை கணக்கு போடுறோம்ன்றத நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேவா சோ இந்த கணக்கு பாப்போம் சோ a is to b is to c இதெல்லாம் நம்ம சொல்லிருக்கோம் a is to b is to c ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம் ஓகேவா அப்படி போட்டோம் அப்படினா a is to b என்ன இருக்கு 3 is to 7 b is என்ன இருக்கு அந்த b க்கு நேரா போடுறோம் b is to 6 இல்ல இடத்துல பக்கத்துல இருக்க நம்பர் எடுத்து போட சொன்னேன் ஓகேவா இப்போ மூணுத்துலயே பொதுவா இருக்குன்னு அடிச்சுக்காம ஒரு 7 மீதி இருக்கு 3 7 6 அவங்க என்ன கேட்டிருக்காங்க c is to a c எவ்வளவு இருக்கு 6 a எவ்வளவு இருக்கு 3 ரெண்டுத்தையும் பொதுவா வந்து 3 அப்படி அடிக்கலாம் அடிச்சா அப்படினா 2:1 அப்ப c is to a உடைய வேல்யூ என்ன அப்படினா 2:1 एक्चुअली இங்க பாருங்க 1:2 கொடுத்திருக்காங்க நிறைய பேர் இந்த ஆப்ஷன் வந்து चूஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கு ஓகேவா ஏனா அங்க நம்ம பாக்கும்போது c c ன்னு பார்த்தா சரி a நம்ம போட்டோம் என்ன பண்ணோம் 3:6 அது 3 அடிச்சு நம்ம வந்து போட்றோம் 1:2 அப்படி நம்பர் ஓகேவா சோ ஆன்சர் வந்து அது கிடையாது ஓகேவா சோ அத பாருங்க ஆப்ஷன் a ல வச்சிருப்பாங்க நான் தான் நிறைய பேர் சொல்லி பாத்தீங்களா ஆப்ஷன் a ல இருக்குனா கொஞ்சம் பாத்துக்கோங்க ஓகேவா அவங்க நம்மள ஏமாத்து எப்படினா கொடுப்பாங்க ஓகேவா நம்ம ஏமாறாம இருக்க தான் நம்மளுடைய புத்திசாலித்தனம் சரிங்களா ஓகே அடுத்து என்ன பார்க்கலாம் இரண்டு எண்களின் சோ இதுவும் एक्चुअली வந்து 600 மேக்ஸ் சீரிஸ் நம்ம போட்ட கணக்கு தான் இரண்டு எண்களின் விகிதம் 3:4 மேலும் அதன் மீப்போவா மதிப்பு 4 எனில் அவைகள் மீசிமா காண்க ஓகேவா சோ என்ன சொல்லிருக்கேன் ரெண்டையும் ரேஷியோ கொடுத்துட்டு HCF கொடுத்தானே சொல்லிருக்கோம் மூணுத்தையும் பிரிக்கணும் இதே LCM கொடுத்தா அப்படினா அந்த LCM ல அந்த ரேஷியோ வகுத்துக்குன்னு சொல்லிருப்பேன் HCF கொடுத்தா அப்படினா பெருக்கணும் அப்போ 3 * 4 * 4 அப்பனா வரும் 4 16 3 6 18 30 48 பா So, the answer is 48 answer option B. Sorry. Okay, பார்க்கலாம். ஒரு எண் x ஆனது 13 ஆல் வகுப்படும். இந்த எண் 16, 24 மற்றும் 34 ஆல் வகுக்கும்போது ஒவ்வொரு முறையும் மீதி 6 கிடைக்கிறது எனில் x இன் மிகச்சிறிய மதிப்பெண் கேக்குறாங்க. ஓகே அப்ப x னா என்னன்றத தான் கேட்கக்கூடிய கேள்வி. ஓகேங்களா நமக்கு வந்து பார்த்தா இதெல்லாம் நம்ம வந்து படிக்க வேண்டிய அவசியமே இல்ல முதல் வரியிலே இதுக்கு ஆன்சர் வந்து கொடுத்தாங்க என்ன சொல்லிருக்காங்க ஒரு எண் x அப்படின்றது பாத்தீங்கன்னா அந்த x ஆனது 13ஆம் வாய்ப்பாடுல வகுப்படுமா அப்போ கேக்குற ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 13ஆம் வாய்ப்பாடுல எது வகுப்படுதுன்னு நம்ம பார்த்தாலே போதும் ஓகே சப்போஸ் ரெண்டு எண்கள் 13ஆம் வாய்ப்பாடுல வகுப்படுதுனாலும் பிரச்சனை இல்ல நான் சொல்றேன் இருங்க ஓகே பாருங்க இது 13ஆம் வாய்ப்பாடுல வரும் பாருங்க 39 39 இது ஒண்ணுதான் வகுப்படும் இது பார்த்தா 39 399 ஒரு நம்பர் தான் குறைஞ்சிருக்கு அப்ப இது வராது இங்க ஒரு நம்பர் கூடுதலா இருக்கு அது வராது இங்க ரெண்டு நம்பர் கூடுதலா இருக்கு வராது சரி ஓகே சார் ரெண்டு நம்பர் கொடுத்துறாங்க அப்ப என்ன பண்ணுவீங்க அங்கதான் விஷயமே இருக்கு ரெண்டுத்துல மிகச்சிறிய மதிப்பு அப்ப அதுல மிகச்சிறிய மதிப்பு எதுன்றதை நம்ம போடணும் அவ்வளவுதான் ஆன்சர் ஓகேவா சோ அப்படிதான் வந்து மேக்ஸிமம் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா சோ அப்ப 13ஆம் வாய்ப்பால வகுப்படுது எதுன்னு தெரிஞ்சாலே போதும் நம்ம அதை வச்சு வந்து ஈஸியா வந்து ஆன்சர் போட்டுடலாம் ஓகேங்களா சோ அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏப்பா நம்ம மற்ற விஷயம் போக வேண்டிய அவசியமே இல்லை அடுத்த விஷயம் பாருங்க 108 மற்றும் 234 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தியை 23x - 51 என்ற வடிவில் எழுதினால் x இன் மதிப்பு காண்க சோ அப்ப மீச்சிறு பொது வகுத்தி அப்படினா மீப்பெரு பொது வகுத்தி அப்படினா HCF பா அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா இந்த 108க்கும் 234க்கும் நம்ம என்ன பண்ணோம் அப்படினா HCF கண்டுபிடிக்கணும் 2 9 எவ்வளவு வரும் 9 9 9 18 9 18 6 9 54 திரும்ப ரெண்டாவது கொடுத்தா அப்படினா 6 2 12 13 6 13 எந்த இடத்துல கூடாது அப்ப HCF என்ன வருதுக்கு 9 2 18 பா சோ அப்போ இங்க x க்கு பதிலா எந்த நம்பரை போட்டு பெருக்கனா நமக்கு 18 வரணும் பார்த்தா போதும் அப்ப x க்கு 3 போடுங்க அப்ப 23x அந்த x க்கு பதிலா வந்து பாத்தீங்கன்னா 3 - 51 போட்டா அப்படினா 23 இருங்கப்பா
3 9 3 6 69 மைனஸ் 51 ஈக்குவல் டு 18 அப்போ ஏ தான் ஆன்சர். சிம்பிள். ஓகேவா? அடுத்து என்ன பாருங்க. ஸோ இந்த கணக்கு நம்ம இதே மாடலில் வந்து இந்த கணக்கை நம்ம வந்து இதில் கொடுத்துருக்கோம். 600 மேக்ஸஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாடல் நம்ம ஆல்ரெடி கொடுத்த மாடல் தான். சரிங்களா? ஸோ இதே பேட்டர்ன் வந்து நம்ம ஒரு கணக்கு வந்து பார்த்துருப்போம். சரிங்களா? ஆனால் 600 மேக்ஸ் சீரிஸ்க்கு முன்னாடி நம்ம வந்து டாபிக் வைஸாக போட்டதில் இந்த எல்சிஎம் எஸ்எஃப்ல இந்த கணக்கு நான் போட்டிருக்கேன். சரிங்களா? ஓகேப்பா. ஸோ ரெகுலராக நம்ம சேனலில் லாஸ்ட் 1 இயராக நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 மேக்ஸில் 23 மேக்ஸை வந்து சாலிடாக போட்டுக்க முடியும். 25ல் 23 மேக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் 20 மேக்ஸ் டைரெக்டாக போகலாம். 3 வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான விஷயம், ஒரு அப்டேட்டாக ஒரு சில மாடல் வந்து போடுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். சரிங்களா? ஓகேப்பா. ஸோ இந்த மாதிரி கொடுத்தா நான் சொல்லியிருக்கேன் எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கொடுங்கிறது நான் முன்கூட்டியே சொன்னேன். அப்போ எக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூடுமான வரைக்கும் 1 கொடுத்தீங்கன்னா 0 வரது வாய்ப்பு இருக்கு. டைரெக்டாக நீங்கள் 2 கொடுத்துக்கு நான் சொல்லியிருக்கேன். அப்போ எக்ஸுக்கு 2 கொடுத்தா அப்படின்னா இது என்ன ஆகும்? ஃபஸ்ட் இதை போடுவோம். எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா எக்ஸ் கியூப்னா என்ன வரும்? 8 + 4 - 2 + 2 + 2 - 2 கேன்சல் ஆகிடும். அப்படின்னா வரும் ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 8 4 12. ரெண்டாவது இங்கே கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ் கியூப் வந்து பார்த்தா 8 2 16 - I 20 + I 2 10 - 3 அப்படின்னா வரும் 20 - -23 + 26 அப்போ கழிச்சா 3 வருமா? அப்போ 3பா. அப்போ 12க்கும் 3க்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கணுமா? ஸோ ஹெச்சிஎஃப் எடுக்கணும். எடுத்தோம் அப்படின்னா 4 3 12 1 3 3 அப்போ ஹெச்சிஎஃப் என்ன வந்துருக்கு நமக்கு 3. அப்போ கீழே இருக்க ஆப்ஷனில் எதுக்கு நம்ம வந்து எக்ஸுக்கு வேல்யூ 2 கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் 3 வரும். இங்கே பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா 4 - 1 சரி 4 - 2 + 1 அப்படின்னா வரும் 2 + 1 = 3பா. ஸோ அப்போ இதான் ஆன்சர், வேறு எதுவும் வராது. சரிங்களா? ஓகே. பார்த்த கணக்கு. ஒரு வகுப்பில் 80 மாணவர்கள் உள்ளனர். ஒரு குறிப்பிட்ட நாளில் 25% பேர் வருகை புரியவில்லை எனில் வருகை புரிந்த மாணவர் எண்ணிக்கையை கண்டறியவும். சரியா? அப்போ மொத்தம் 100% அப்படின்னு அட்டெண்டன்ஸ்ல 25% வரல. அப்போ எவ்வளவு பேர் தான் வந்திருக்காங்க? 75% தான். ஓகே. அப்போ 80ல் 75% பேர்னா எவ்வளோன்றதான் கேட்குறாங்க. 3 25 4 25 1 4 4 3 6 60 பேர். அப்போ மொத்தத்தில் வந்திருப்பாங்க 60 பேர் வந்திருப்பாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி பா. ஓகே. அப்போ புதிய வருகை புரிந்த மாணவர்கள் தான் கேட்குறேன். அப்போ வருகை புரிந்தீங்கன்னா அட்டெண்டன்ஸ் போடுங்க எவ்வளோ பேர்? 75%. ஓகே. அவ்வளோ மாறத்து கணக்கு. ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவர்களின் விகிதம் 5:3 ஆகும். ஒரு தேர்வில் 16% மாணவர்களும் 8% மாணவர்களும் தேர்ச்சி பெறவில்லை எனில் தேர்ச்சி பெற்ற மாணவன் சதவீதம். இதுவும் நம்ம 600 மேக்ஸ் பார்த்த கணக்கு தான். இதே அதாவது ஒரு வரி கூட மாறாம இந்த கொஸ்டின் அப்படியே நம்ம வச்சிருப்போம். இது நீங்க அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சன்டேஜ் வீடியோ போடும் பார்த்தீங்களா, அந்த வீடியோலையும் இது இருக்கும். பர்சன்டேஜுக்கு உண்டான டெஸ்ட் வச்சிருப்போம், அதுலயும் இது இருக்கும். சரிங்களா? அந்த அளவுக்கு ரொம்ப இது வந்து சூப்பரான கணக்கு. இதெல்லாம் சொல்லிருக்கோம் அப்படின்னா 5:3 விகிதம் என்ன பண்ணிருக்கோம்? 500 பிரிச்சுக்கோங்க. பாய்ஸ் வந்து 500, கேர்ள்ஸ் வந்து 300. இந்த 500க்கு எத்தனை பர்சன்ட்? 16% மாணவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ச்சி பெறல. அவங்க தேர்ச்சி பெற்று தான் கேட்டிருக்காங்க. அப்ப 16ல் 100ல் 16 போச்சுன்னா மீதி 84. அப்ப 500க்கு 84% எவ்வளோ? 2 0. அப்புறம் ஒரு 5 20 8 5 40. அப்ப 420. ஓகேவா? 300க்கு வந்து பார்த்தீங்கன்னா வருகை புரியாதவங்க 8%. அப்போ வருகை புரியாதவங்க 92%. அப்போ 92/100. 2 0 காலி. அப்புறம் வரும் 3 6 9 2 18. 3 6 9 27. சாரி 27. அப்போ 276. அப்போ எல்லாத்தையும் கூட்டணுமா? அப்போ கூட்டினா வரும் 6. அது இங்கே போகிறோம்பா 6 6 9 6. மொத்தம் எத்தனை பேர்? 500 + 300 800 பேர். அப்போ 800ல் 697 பாஸ். இது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆச்சுன்னா வரும் 8 8 64 7 56. அப்போ 87% ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான். அடுத்து பார்க்கலாமா? 2x2 74 40p 12 23l 48. ஓகே. அப்போ அடுத்த உறுப்பு என்ன கேட்குறாங்க? அப்போ இது எல்லாம் சேர்ந்து ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு. ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீதி ஈஸியாக எடுக்கலாம். நடுவில் எல்லாத்துலேயுமே எச் வருது. அப்போ நம்ம அதை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இதான் பர்சன் ஆஃப் மைண்டு. அப்போ நம்ம ஆல்ஃபாவே போக தேவையில்லை. இப்போ நம்பரை மட்டும் பார்க்கலாம். ஓகே. நம்பர் பார்த்தோம் அப்படின்னா இப்போ லாஸ்ட் நம்பர் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பாருங்க, இங்கே 240 100 144 120. ஏன்னா இங்கே 34 34 வருது, 30 30 வருது. அப்போ 30 வந்தாலும் நம்ம அடுத்த ஒரு மெத்தட் போகணும்.
40 34 இருந்தாலும் அடுத்த மெத்தட் போடும். ஆனா இங்க பாருங்க கடைசியில வந்துதுதான். அப்ப கடைசி உறுப்பினை கண்டுபிடிச்சா போதும். இங்க பாருங்க 2, இங்க 4, இங்க 12, இங்க 48. அப்போ 2 எதால பெருக்குனா 2ஆல பெருக்குனா 4 3 12 12 என்ன பண்ணிருக்காங்க. அப்ப நம்ம அடுத்து 5ஆல பெருக்கணும். அப்ப 8 5 40 0 4 4 5 20 240. அப்ப 240 இதான் ஆன்சர் ஆப்ஷன். நீ போட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம மூணுத்தையும் கண்டுபிடிக்க அவசியமே இல்லை. ஸ்மார்ட்டா யோசிச்சு, இதுக்கு பேர் தான் வந்து பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். இதை நம்ம கரெக்டா அந்த கொஸ்டினை பார்க்கும்போது தான் நமக்கு அது கிரியேட் ஆகும். அதை நம்ம கரெக்டா யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மேக்ஸ் நம்ம ஈஸியா போட்டு முடிச்சலாம். ஓகேவா? சோ அடுத்து பாருங்க. அடுத்தது இரு முறையான பகடைகள் உருட்டப்படும் பொழுது முக மதிப்புகள் பெருக்கல் பலன் 4 அல்லது முக மதிப்புகளின் வித்தியாசம் 5ஆக இருக்க நிகழ்தகவு. சரியா? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இப்போ 2 படி விட்டுறோம் அப்படின்னா 1,1 1,2 1,3 அப்படியே ஆரம்பிச்சு போயிட்டே இருக்கும். ஓகேவா? மொத்தமா எத்தனை வரும்? 36 வாய்ப்புகள் வரும். இதுல அவங்க என்ன சொல்றாங்க, பெருக்கல் பலன் 4 வரா மாதிரி. அப்ப பெருக்கல் பலன் 4 வருது அப்படின்னா 1க்கு கம்மியா இருக்கிறதா இருக்கும். 1க்கும் 4க்கும் கம்மியா இருக்கும். அப்போ 1,4 வரும். ஒரு நாள் 4 4,1 வரும். அப்ப 2,2 வரும். வேற எதுவுமே வராதுப்பா. மீதி எல்லாமே 4 விட அதிகமான நம்பர் தான் போகும். அல்லது 3 வரும் 2 வரும். சரிங்களா? சோ அப்போ வந்து மொத்தம் 3 வாய்ப்புகள். அடுத்து பாருங்க, வித்தியாசம் 5ஆக இருக்க. வித்தியாசம் 5 வரணும் அப்படின்னா 6. ஏன்னா 6 கூட கழிச்சாதான் வரும். அப்ப 6 கூட 1 கழிச்சா வரும், 1 கூட 6 கழிச்சா வரும். ஓகே? அப்போ என்ன வரும் பாத்தீங்க அப்படின்னா 6,1 1,6 இதான் வரணும். இது ஒரு 2. இங்க அல்லதானே கொடுத்துருக்காங்க. அல்லதுன்னு போது ரெண்டுத்துலயும் பொதுவான நம்பர் வருதா? வரல. அப்ப ரெண்டுத்தையும் கூட்ட வேண்டியதான். அப்போ 3 + 2 = 5. மொத்த வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா 36. அப்ப 5/36 ஆன்சர் ஆப்ஷன் பி. அவ்வளவுதான் அடுத்த கணக்கு. அடுத்து பாருங்க, ஒரு பெரிய நம்பரை கொடுத்துருக்காங்க. P + Q ஆகியோர் ஒரு வேலையை முறையே 20 மற்றும் 40 நாட்களில் முடிப்பர். அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்கினர். சில நாட்கள் வேலை செய்த பிறகு Q என்பவர் சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை P என்பவர் 8 நாட்களில் முடிக்கிறார் எனில் தொடங்கியிருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு Q வேலையை விட்டு செல்வார்? ஆக்சுவலா வந்து பார்த்தோன்னா இந்த மாடல் சம்ஸ் நம்ம வந்து பார்த்தோன்னா எக்ஸாம்ல போட்டதில்லை, அதாவது நம்ம ப்ராக்டிஸ் சம்ஸ்ல போட்டதில்லை. ஆனா இந்த மாதிரி கொடுக்கும்போது நான் ஒரு ஐடியா சொல்லியிருந்தேன். அந்த ஐடியாவை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணீங்களோ அவங்க இந்த கணக்கு ஈஸியா வந்து போட்டிருக்கலாம். ஸோ நான் சொன்ன ஐடியாவில் யாரெல்லாம் போட்டிருக்கீங்கன்றதை கீழே கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஓகேவா? சரியா? ஸோ இப்போ வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா P + Q. ஏன்னா நம்ம இதே மாடல் கணக்கு போட்டு எப்படி போட்டுருப்போம் அப்படின்னா P-யும் Q-யும் ஒரு வேலை சேர்ந்து செய்யறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒரு தனித்தனியா செய்யறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் சேர்ந்து செய்யறாங்க. அதுக்கப்புறம் Q வந்து விலகி விடுறார். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒன்னா சேர்ந்து செய்யறாங்கன்னு பார்த்திருப்போம். ஆனா இங்க என்னன்னா கடைசியா ஒன்னா சேர்ந்து செய்யறாங்க. நடுவில் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் விலகிறாங்க. அப்ப நடுவில் ஒருத்தர் மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான கணக்கு நம்ம எப்படி போறதுன்றதை நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா P-யும் Q-யும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேலையை வந்து செய்யறாங்க. ஓகே, என்னது P-யும் Q-யும் ஒரு வேலையை வந்து செய்யறாங்கன்னு பார்க்கலாமா? அப்போ P-யும் Q-யும் சேர்ந்து பார்த்தா P வந்து 20 நாள், Q வந்து பார்த்தீங்கன்னா 40 நாள். அப்போ ரெண்டு நாள் ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாள் செய்யணும்னு தெரியணும். அப்போ 1/20 + 1/40 இதை நம்ம எப்படி போடுவோம்? போட்டோம் அப்படின்னா 60/20 × 40 மேலே கூட்டிக்கணும், கீழே பெருக்கிக்கணும். 0 0 3 2 2 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3/40. அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா 3/40 days அப்படின்னு நாம கணக்கு வச்சுப்போம். ஓகேவா? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சில நாட்கள் வேலை செய்த பிறகு Q என்பவர் சென்று விடுகிறார். Q என்ன பண்றாரு? போயிட்டாரு. அந்த சில நாள் தெரியாது. நம்ம இது என்ன செஞ்சது மீதி தெரியும். சில நாள்ன்றத கொடுத்துருவாங்க. 8 நாள் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யறாங்க. அதுக்கப்புறம் மீதி வேலையை வந்து பார்த்தீங்கன்னா P மட்டும் செஞ்சு எத்தனை நாள் செய்வான்னு கேட்கறாங்க. சில நாள் இங்க என்னன்றத கொடுக்கல. ஓகே, அதான் கீழே கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆப்ஷன்ல அந்த நாள் எடுத்து போட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சு போச்சு. ஓகே, நமக்கு வந்திருக்கிற ஆன்சர் வந்து பார்த்தா 8 தான் வந்திருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 3/40 அந்த சில நாள் நமக்கு கிடைச்ச என்ன பண்ணுங்க இன்ட்டு போட்டு போடுவோமா? அது இங்க இல்ல. நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா 10 8 இப்போ 9 11 இருக்கு. 9 11 போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பாயிண்ட்ல ஒரு ஆன்சர். ஓகே, ஸோ அவ்வளோ சீக்கிரம் அது வரது வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இங்க நமக்கு வந்து முழு எண்ணெய் தான் கிடைக்குது. அப்ப நம்ம ரவுண்ட் ஃபிகர் எடுத்து போடலாம். சரியா? இப்போ நம்ம 10 போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 0 0 3/4 மடங்கு. அப்ப 3/4 பங்குனா அப்ப மீதி எவ்வளவு இருக்கு? 4ல ஒரு பங்கு தான் இருக்கு. அந்த ஒரு பங்கு வேலையை வந்து பார்த்தீங்கன்னா 8 நாள் அப்படின்னா ஒரு நாள் 7 நாள் 8 2 days முடிக்கிற மாதிரி வருது. நமக்கு எத்தனை 8 days முடிக்கிற மாதிரி வரணும். ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா என்ன கிடையாது? 10 கிடையாது ஆன்சரு. ஓகேவா? ஏன்னா அந்த மெத்தட் தெரியாதப்ப நம்ம இதான் யூஸ் பண்ணி ஆகணும். அது சொல்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8 நாள் போடுவோம். 8 நாள் போட்டோம் அப்படின்னா 1 8 8 8 40 அப்போ 5ல 3 பங்கு வேலையை முடிச்சிட்டாங்க. அப்ப என்ன மீதி எவ்வளவு இருக்கு? மீதி 5ல 2 பங்கு வேலை இருக்கு. இதுதான் யார் செய்ய போறாங்க? சரிப்பா, இந்த இடத்துல மாத்தி போட்டேன். P
பி என்பதை செய்யற பி எத்தனை நாள் செய்யற ஆக்சுவலா அந்த வேலையை 20 நாள் செய்வார். அப்ப 20 நாள் போட்டோம் அப்படின்னா 1 5 5 இங்க என்ன வரும் 2 5 10 வருமா 4 5 20 அப்ப 4 8 அப்போ நம்ம பி மட்டும் 20 நாள் செய்யக்கூடிய நபரா இருந்தார் அப்படின்னா 8 நாள் இங்கே நமக்கு ஆன்சர் 8 வந்திருக்கு இங்கே ஆன்சர் 8 வந்திருக்கு அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி தான் 8 தான் வரும் 10 வராத நம்ம போடலாம். புரியுதா சொல்லத்து? ஏன்னா இதுவே நம்ம வந்து பார்த்தோன்னா 10 போட்டோம் அப்படின்னா நமக்கு 1/4 வரும். அது நம்ம 20 நாள் போட்டோம் அப்படின்னா ஒரு நாள் 5 டேஸ் வரும். நமக்கு வந்து பார்த்தோன்னா 8 டேஸ் தான் வரணும். அப்போ இது நமக்கு 10 வராது. இதை வச்சு நம்ம கணக்கு போடலாமா? இல்ல நம்ம நார்மலா வந்து மெத்தட் ஷார்ட்கட் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணி போடணும் அப்படின்னா அதுக்கு நம்ம இந்த கணக்கு எப்படி போடணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா PQ 2 பேரும் சேர்ந்து செய்யறாங்களா? இப்போ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. அதர் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து செய்யறாங்களா ஃபர்ஸ்ட் அப்போ அதை Q எடுத்து போடணும். P எவ்வளோ 20 நாள் ஓகேவா Q எவ்வளோ 40 நாள் போட்டுட்டு அடுத்து நம்ம மேலே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அந்த வேலையை வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கக்கூடியது நபர் யாரு ஓகேவா யார் முடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பி தான் முடிக்கிறார். ஆக்சுவலா பி வந்து எத்தனை நாள் வேலை செய்யக்கூடிய நபர் 20 நாள் ஓகேவா. அவர் எத்தனை நாள் கடைசியா வேலை செஞ்சு முடிச்சாரு 8 நாள் ஓகேவா. அப்போ யார் பாதியில விட்டு போனது Q அவர் எத்தனை வேலை செய்வாரு 40 நாள் அவ்வளவுதான்பா. இப்ப பாருங்க கழிச்சா வரும் 12/60 × 40 அப்போனா 0 0 1 6 6 12 4 8 டேஸ் வந்துச்சா அவ்வளவுதான்பா. இது அதர் மெத்தட் ஓகே இப்படியே போடலாம். ஸோ இந்த மெத்தட் தெரியாதவங்க இது நம்ம நார்மலா சொன்ன மெத்தட் தான். அப்படி கேட்கும் சொல்லிருக்கீங்க சப்போஸ் வந்து முன்னாடி கொடுத்தது முன்னாடி எவ்வளவு நாள்ன்றது கொடுக்கல அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுங்க ஆப்ஷன் வச்சு நீங்க போடுங்கன்னு சொல்லியிருந்தேன். இது யாரெல்லாம் போடுங்க கே கமெண்ட் பண்ணுங்க சரியா. அடுத்த கணக்குப்பா 1 + 3 + 5 + and so on + 55 இது ஆக்சுவலா வந்து APGP மெத்தட்ல நம்ம சொன்ன மெத்தட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேனலே இருக்கு ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ் அதாவது இதுலேயே வந்து நான் சொல்லியிருப்பேன் ஒற்றைப்படையினுடைய கூடுதல் கேட்கும் போது இங்க வந்து பார்த்தீங்கன்னா எழுத்துக்கு முன்னாடி பிளஸ் இல்லை அப்படின்னா அந்த நம்பர் அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்லியிருப்பேன் கரெக்டுங்களா. ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா பிளஸ் இருக்கு. அப்ப பிளஸ் தான் நான் சொன்னேன் அந்த நம்பரோட 1 கூட்டி 2ஆல வகுத்துக்கோங்கன்னு சொன்னேன். அப்ப 55 + 1 வரும் 2 அப்ப 56/2 அடிச்சு அப்படின்னா 28. அப்ப 28 நம்ம ஸ்கொயர் பண்ண அப்படின்னா வரும் 8 8 64 4 மீதி 6 2 16 11 32 32 ஒரு 6 38 8 மீதி 3 2 4 4 3 7 அப்ப 780 ஆன்சர் ஆப்ஷன் பி அவ்வளவுதான்பா. அடுத்து பாருங்க 0 2 24 252 3120 சரியா. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா 0 போட்டாலே 1 தான் ஆரம்பிச்சா நம்ம ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம். அப்போ 1 - 1 2 அது 2 - 2 அப்போ 2 ஸ்கொயர் வருமா அப்போ 2 ஸ்கொயர் - 2 அப்படின்னும் போது இப்போ இங்க போறோம் பாருங்க. அப்போ 1 - 1 = 0 2 ஸ்கொயர் - 2 போது பார்த்தீங்க அப்படின்னா 2 வரும். ஏன்னா 2 ஸ்கொயர் 4 - 1 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயர்னா 23 கியூப் போட்டிருக்காங்க 27 - 3 24 அப்போ நம்ம 4 பவர் 4 அப்போ எந்த நம்பரோ அந்த நம்பராகவே போட்டிருக்காங்கப்பா 4 4 பவர் 4 -4 அப்புறம் வரும் 4 பவர் 4 வந்து பார்த்தீங்கன்னா 256 - 4 252 ஓகே. அப்புறம் 5 பவர் 5 அப்போ 5 பவர் 5 பார்த்தீங்கன்னா 3125 - 5 = 3120. அப்போ நம்ம அடுத்த வரணும் 6 கியூப் வரணும். ஸோ 6 கியூப் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 46656 கிடைக்கும். அதில் நம்ம 6 வச்சு அப்படின்னா 46650 இதான் ஆன்சர். இது நீங்கள் பெரிய பார்த்துக்கோங்க ஆன்சர் வந்துடும்பா ஓகேவா அவ்வளோதான்பா. ஏன்னா அதே என்ன அடுக்காக்கி அதே என்னால் கழிச்சிருக்காங்க அவ்வளோதான் சரிங்களா. ஸோ அடுத்து பார்க்கலாம். அடுத்து இந்த தொடர்ச்சி எண்களில் 2 வித்தியாசத்தை உடைய எண்களின் எத்தனை இணைகள் உள்ளது 2ன்ற வித்தியாசம் வரா மாதிரி டிஃப்ரெண்ட் 2 வரா மாதிரி மொத்தம் எத்தனை இணை இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ இணை போது பக்கத்து போது சொல்லுவாங்க 6 - 2 1 வரும் 6 - 4 2 வந்துடும். அடுத்து பாருங்க 1 - 4 - 1 1 - 2 2 - 2 2 - 8 2 - 8 7 7 - 4 4 - 2 1 இருக்கு 4 - 2 = 2. அடுத்து பாருங்க 5 - 3 இருக்கு. அப்போ ஆள் நம்ம வேற 3 - 8 வராது. அப்போ மொத்தம் 3 வாய்ப்புகள் இருக்கு அவ்வளோதான்பா. அடுத்துப்பா ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான கணக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்லேருந்து கேட்ட ஒரே கணக்கு தான் ஓகேவா. ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்டான கணக்கு சரியா. ஸோ இது எப்படி போட்டிருக்கானதை பார்க்கலாம். அதாவது முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்றத பார்க்கலாம். இது வந்து ஒரு சதுர அடி கணக்கை பேஸ் பண்ணி இந்த சர்வேர்லாம் போடக்கூடிய மெத்தட் சரி. அவங்க ஷார்ட்டாக போடுவாங்க அதை நம்ம கொஞ்சம் எலாபரேட் பண்ணி போட்டாதான் இந்த கணக்கை நம்ம வந்து போட முடியுமா சரியா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ரம் A to C வரைக்கும் எவ்வளோ அப்படின்னா 150 மீட்டர் ஆம்பா. ஃப்ரம் A to C எவ்வளோ 150 மீட்டர். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அதை போட்டுப்போம். இது A இது C
எவ்வளோ 150 மீட்டர். அப்போ அங்கிருந்து ஒரு 50 மீட்டர் நம்ம மேலே போனதுக்கு அப்புறம் ஒரு டேர்னிங் வருது. சரிப்பா, ஆமாம், ஒரு டேர்னிங் 50 வரைக்கும். அப்போ நான் இது வரைக்கும் 50 போகிறேன்னு வச்சுக்கிறேன். 50 போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 மீட்டர் நான் டேர்னிங் எடுக்கணும். 30, இது 30 வச்சுக்கோம். இது ஒரு அளவு. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணாங்கன்னா அங்கிருந்து 80 போன உடனே ஒரு 50 மீட்டர் ஒரு டர்ன் பி. இது வந்து பார்த்தீங்கன்னா இ வச்சுக்கலாம். இப்போ இங்கிருந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 50 வந்துட்டோம். இப்போ 80 எவ்வளோ இருக்குது? 30 இருக்குது. அப்போ இன்னும் நான் 30 வந்தேன் அப்படின்னா இங்கிருந்து எவ்வளோ போனோம்? 50 போனோம் நான். ஓகே, அப்போ இங்கிருந்து இது வரைக்கும் சேர்த்துக்கோங்க இந்த அளவு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கிருந்து 120 போன உடனே ஒரு 20 மீட்டரில் ஒரு டர்னிங் இருக்குது 20. அப்போ 20 ரொம்ப பார்த்தீங்க அப்படின்னா இங்கிருந்து எவ்வளோ போனோம்? ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 50, இது ஒரு 30, இங்கே 30பா. ஓகேவா? இன்னும் எவ்வளோ போனோம்? நம்ம 80 இருக்குது. இன்னும் 120 இன்னும் எவ்வளோ போனோம்? 40 மேலே போகணும். கரெக்டுங்களா? அப்போ நம்ம இன்னும் ஒரு 40 நான் மேலே போனோம் அப்படின்னா இங்கே போனால் 40. அப்போ 40 போனால் அங்கே நான் எவ்வளோ எடுக்கணும்? 20 எடுக்கணும். இங்கே ஆல்ரெடி 30 எடுத்துருங்க. அப்போ 20னா அதோட கம்மியாக இருக்கும். ஓகே, அப்போ இதை ஜாயின் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். அடுத்த சொன்னால் 150 முடிஞ்சு போச்சு. அப்போ 150 நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அப்படியே ஜாயின் பண்ண வேண்டியதான்பா. இதோட ஜாயின் பண்ணோம். ஏன்னா மூடி அளவு தான் நம்ம வந்து கணக்கிட முடியும். இதோட ஜாயின் பண்ணோம். ஸோ இதுதான். இதை பார்த்தா ஒரு கண்ட்ராவிஷியப்பாக இருக்குது, ஒரு ஐங்கோண மாதிரி இருக்குது. சரியா? இப்போ நம்ம இதுக்கு நான் பரப்பளை சார் இது ஒரு வடிவமே இல்லை, இது எப்படி சார் நம்ம பரப்பளை கண்டுபிடிக்கும் கேட்டிங்க அப்படின்னா அதுதான் வேலை. ஸோ இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டாக போட்டுக்கலாம். ஓகேவா? மேலேருந்தே போட்டு வரலாமா? இது வந்து ஒரு பார்ட்டு, இது ஃபஸ்ட்டு பார்ட்டு, இது செகண்ட் பார்ட்டு, இது தேர்டு பார்ட்டு, இது ஃபோர்த்து, இது ஃபிஃப்த்து, அப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த அளவுலாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு குறிச்சிக்கலாம்பா. குறிச்சிக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்க, இது நமக்கு எவ்வளோ வருது? கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் அளவு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து வந்து 60, இது வந்து பார்த்தீங்கன்னா 80 வருமா? இந்த பக்கம் இது 50, இது ஓவரால் இங்கிருந்து இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 80. ஓகே, அப்புறம் அடுத்து நம்ம இந்த அளவு தான் பார்க்கணும். அவன் மொத்தமாக 150, 150ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 80 போச்சு, மீதி எவ்வளோ வரும்? 70. இது 70, இது 50. ஓகே, இது வந்து பார்த்தா 120 நிற்குது. அப்போ 120 அப்படின்னா இது வரைக்கும் மட்டும் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 70, இது 40, மீதி வந்து 30. இந்த அளவு 30. இது ஆக்சுவலாக 20 நமக்கு தெரியும், இது 30 தெரியும். இந்த அளவு என்ன வரும்? 70 தான் வரும். சரிங்களா? சரி வகம் அப்படின்னும் போது ஓகேவா? சரி, ஓகே, இதை மட்டும் நம்ம வச்சு வந்து பார்த்தோன்னா இப்போ கணக்கு போடலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் இந்த 1, 2, 3, 4 இந்த 4மே வந்து பார்த்தீங்கன்னா முக்கோணங்கள். ஆனால் இது மட்டும் பார்த்தீங்கன்னா சரிவகம். ஏன்னா கீழே இங்கே 30 அளவு இருக்குது, மேலே 20 இருக்குது. அப்போ இதுனா இது ஒரு சரிவகம். ஓகேவா? அப்போ சரிவகம் போது பார்த்தா அதுக்கு நம்ம வேறு ஃபார்முலா போடாமல் இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த 3 முக்கோணத்தை நம்ம வந்து போட்டுடலாம். சரியா? முதல் முக்கோணம், அவன் முதல் முக்கோணம் வந்து பார்த்தீங்கன்னா 20, 30. ஏன்னா 20, 30 வச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கணக்கே வந்து போட்டிருப்போம். ஏன்னா ஃபர்ஸ்ட் முக்கோணத்துல ஆரம்பிக்கும் போது சின்ன முக்கோணமா இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 20, 30 வந்து ஃபர்ஸ்ட் போடும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக செங்கோணம் முக்கோணம் அல்லது முக்கோணம் கேட்டால அதுக்கு என்ன ஃபார்முலா? ஆஃப் BH. இதுதான் வந்து ஃபார்முலா. ஓகேவா? இப்போ நம்ம ஒன் பை என்ன போடுவோம்? எங்க ஆரம்பிக்கலாம்? இடம் இருக்கா? இங்கே போடும்பா. ஃபர்ஸ்ட் இது முதல் முக்கோணம் போடுவோம். ஆஃப் BH, ஆஃப் இன்ட்டு பி எவ்வளோ? எதுவும் தானே இருக்குது 2, 20 இன்ட்டு 30 போட்டோம் அப்படின்னா 1, 10, 300. இது ஃபர்ஸ்ட் அலகு. அடுத்தது முக்கோணம் 2. ரெண்டாவது முக்கோணம் என்ன பாருங்க, இங்கே இருக்கா? ரெண்டாவது முக்கோணம் இங்கே இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லென்த் 70, 50. அப்போனா ஒரு ஆஃப், அதுவும் முக்கோணம் தான். ஆஃப் 70 இன்ட்டு 50, 70 இன்ட்டு 50. அது போடலாமா? போட்டு அடிச்சோம் அப்படின்னா O2 இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25, 75 பார்த்தீங்கன்னா 1750பா. அடுத்தது மூன்றாவது முக்கோணம். மூன்றாவது முக்கோணம் பாருங்க, இது மூன்றாவது. இங்கே பாருங்க லென்த் 80 இருக்கு. ஓகேவா? இது அகலம் வந்து 50 இருக்கு. அப்போ 80 இன்ட்டு 50 ஆஃப் 80 இன்ட்டு 50 இது அடிச்சுக்கலாம். 40, ஐனா 20. இது வேல்யூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2000 வரும். ஏன்னா ஐனா 20, 2 0. அடுத்தது நாலாவது முக்கோணம். நாலாவது முக்கோணம் இங்கே இருக்கு பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே 30, கீழே 50. அப்போ ஆஃப் இன்ட்டு 30 இன்ட்டு 50 அடித்தா வந்து 5 வருமா? 5, 75, 750பா. ஓகே, இப்போ அடுத்தது நம்ம அஞ்சாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சரிவகம். சரிவகத்தை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆஃப் H இன்ட்டு A + Bப்பா. ஓகே, இங்கே H என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹைட் வரும் பாருங்க. இதுதான் ஹைட்டு. இது வந்து 70,
மேலே இருக்கக்கூடிய அளவு இது ஏ வச்சுக்கலாம், இது பின்னு வச்சுக்கணும். அப்படின்னா ஏ வந்து 20, பி வந்து 30. அப்போ இதை வச்சு போட்டோம் அப்படின்னா ஆஃப் ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா 70, ஏ பிளஸ் பி. ஏ வந்து 20 + 30 பண்ண வரும் 50. இதை நம்ம அடிச்சிருக்கோம்பா 1750 வந்துருக்கா, அவ்வளோதான்பா. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து போட்டணும். போட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். அப்போ 0 3 5 5 மீதி 1 70 21 21 22 22 ஒரு 3 25 5 மீதி 2 3 4 5 6 6550 மீட்டர் ஸ்கொயர்ப்பா இருக்கா பாருங்க. 6550 மீட்டர் ஸ்கொயர். ஆன்சர் ஆப்ஷன் ஏப்பா. அவ்வளோதான். சரியா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அளவு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதான் வந்து அதனுடைய ஷேப்பாம்பா. சரியா? கொஞ்சம் டிஃப்ரெண்டான கணக்கு தான், போட்டுக்கோங்க. இதுமாதிரி ஆல்ரெடி ஒரு வாட்டி ஒரு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஆனால் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் தான், நம்ம அதை கவனிக்க முடியல. அடுத்து பாருங்க, DFGHI மற்றும் M ஆகியோர் வரிசையாக அமர்ந்துள்ளனர். I மற்றும் M ஒரு வரிசையான லென்த்தாக இருக்கான்னு வச்சுக்கலாம்ப்பா. மொத்தம் எத்தனை பேர்? 1 2 3 4 5 6 பேர்ப்பா. 1 2 3 4 5 6. இதில் பார்த்தீங்க அப்படின்னா I மற்றும் M ஆகியோர் மையத்திலும், I மற்றும் M மையத்திலும், I M. F மற்றும் D முதலிலும் இறுதியிலும். அப்போ F இங்கே முதல்ல, D வந்து இறுதியில். அடுத்து பாருங்க, G என்பவர் D இன் இடப்புறத்திலும். இதான் இது வந்து பார்த்தா இது லெஃப்ட் சைடுப்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக வந்து லெஃப்ட், இது ரைட்டு. அப்போ டிக்கு லெஃப்ட் சைடில் யார் இருக்கிறது? G இருக்காங்க. ஓகே, இடப்புறத்தில் அப்படின்னும் போது அப்படியானால் எஃப்இன் வலதுபுறத்தில். அப்போ எஃப் வலதுபுறத்தில் மீது யார் தான் இருக்குது? H மட்டும் தான் வரலாம். அப்போ H தான் ஆன்சர். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏப்பா. அவ்வளோதான். அடுத்து என்ன பாருங்க, A = 26, Sun = 27, தென் CAT. அப்போ A = 26னா அப்போ A 26. B வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸாக போட்டிருக்காங்க. B வந்து பார்த்தீங்கன்னா 25, C வந்து 24, D வந்து 23. அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர். அப்போ அப்படி பார்க்கும்போது கேட்டுக்கு என்ன வரும்? கேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24 வருமா, A திரும்ப 26 வருமா, T என்ன வரும்? T வந்து எஜோடி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 வரும். 20 பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் ஒரு 6 + 20 வந்து பார்த்தீங்கன்னா 7 வரும். அப்போ சேர்த்தா அப்படின்னா 50 + ஒரு 7 57பா. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. அவ்வளோதான்பா. அடுத்தது பாருங்க, இந்த மெத்தட்லாம் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம்பா. இந்த ரிவர்ஸ் ஆர்டர்ல வச்சு நம்ம கணக்கு கொடுத்துருக்கோம். சரியா? இந்த வரிசைகள் வந்து நம்ம வந்து லாஸ்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வரிசை மெத்தட் வச்சு நம்ம லாஸ்டா 100 கொஸ்டின் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, ஆப்டிடியூட் அதாவது ரீசனிங் கொஸ்டின் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் பார்த்து போட்டு பார்த்தீங்கன்னா அதில் மொத்தமாக ஒரு 6 கொஸ்டின் இந்த தரவரிசை வச்சு தான் கொடுத்துருப்பேன். அது இந்த மாடல் கொஸ்டின் ஒன்று வந்திருக்கும். சரிங்களா? ஒரே நிமிஷம் இருங்க, மாறிச்சேன் பார்ப்போம். எஸ், ஓகேப்பா. அடுத்த கொஸ்டின். அடுத்து பாருங்க, A ≠ B ≠ C என கொடுக்கப்பட்டிருந்தால் பின்னொன்று இது சரின்னு கேட்டிருக்காங்கப்பா. ஓகேவா? B ≠ A, A ≠ C அது வருமா நம்ம சொல்ல முடியாது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏவும் பியும் கம்பேர் பண்ணும்போது தான் ஈக்குவல் இல்லை, பியும் சியும் கம்பேர் பண்ணும்போது ஈக்குவல் இல்லை. ஆனால் ஏவும் சியும் கம்பேர் பண்ண ஈக்குவலாக கூட இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் 2 = 4 = 2ன்னு வச்சுக்கலாமே. இப்போ இது A, இது B, இது C அப்படின்னும் போது இப்போ ஏவும் பியும் கம்பேர் பண்ண ஈக்குவல் இல்லை, பியும் சியும் கம்பேர் ஈக்குவல். ஆனால் ஏவும் சியும் கம்பேர் பண்ண ஈக்குவலாக இருக்கும். அப்போ அது சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்போ இது வராது. அடுத்து ABC ஆகியவை வெவ்வேறானவை. இப்போ பாருங்க, வெவ்வேறு இல்லை. இப்போ ஏவும் சியும் 2 வாய்ப்பு இருக்குல்ல, அப்போ இதுவும் வராது. ABC 3 ஒன்னா இருந்து வாய்ப்பே இல்லை. 3 ஒன்னா இருந்துச்சுன்னா ஈக்குவல் வந்துடும்ல, அப்ப இது வராது. அப்ப இது ஆன்சர். பாருங்க, ஏவும் சியும் இங்க பாருங்க 1 இப்ப 2 3 கொடுக்குறேன். இப்படி கொடுத்தா அப்படின்னா A ≠ C. ஏன்னா ஏவும் சியும் வேற. ஆனா இப்படி கொடுத்தா A = C. அப்போ இப்படியும் வரலாம், இப்படி வரலாம். அப்ப இதுதான் சரி. அப்ப D தான் ஆன்சர். அவ்வளவுதான்பா. அடுத்து பாருங்க, 8 வருடங்கள் சரி 8 ஆண்டுகளுக்கு சரி ஆண்டுக்கு 8% கூட்டு வட்டியில் 6 வருடங்களில் ஏக்கு கிடைக்கும் தொகையானது 8 வருடங்களில் பியின் தொகைக்கு சமமாக இருக்குமெனில் 2602 ஏ மற்றும் பியின் பங்குகள் என்ன? ஓகேவா? ஆக்சுவலா இந்த கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மெத்தட் அப்படி நம்ம போட்டோம் அப்படின்னா இதே மெத்தட்ல ஒரு கணக்கு போட்டிருக்கோம். 2 ஆண்டுகளில் இவ்வளவு கூட்டு வட்டி தருது, 4 ஆண்டுகளில் இவ்வளவு கூட்டு வட்டி தருது அப்படிங்கும்போது அசல் என்னன்னு கேட்கும்போது நம்ம ரெண்டுத்தையும் வகுத்து பத்தி அதே மெத்தட் யூஸ் பண்ணி போடக்கூடிய கணக்கு தான். அங்க அசல் கேட்டிருந்தாங்க, இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு வட்டி எவ்வளவு இங்கேயும் கேட்கறது அசல் தான், ஆனா பிரிச்சு கேட்கறாங்க. புரியுதா நான் சொல்றது? ஸோ அப்போ நம்ம இந்த கணக்கு எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த ஏ ஒரு தொகை எவ்வளவு அப்படின்னா 2602 ரூபாய். அதை 2 பேர் பிரிச்சு தராங்க. ஓகேவா? ஏக்கும் பிக்கும்
ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கு எவ்வளோ பேர் தராங்க அப்படின்னா அது எவ்வளோன்னு நமக்கு தெரியாது. ஓகேவா? அப்போ இந்த தொகையை தான் பிரிக்கிறாங்க. பிரிக்கும் போது ஏன்ற தொகை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையுமே 4% தான்ப்பா, பொதுவாக தான். ஒருத்தருக்கு 8 வருஷம் தராங்க, 6 வருஷம் தராங்க. ஏக்கு 6 வருஷம், பிக்கு 8 வருஷம். ஓகேவா? ஸோ அப்படின்னும் போது இது கிடைக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சமமா இருக்கும், ஈக்குவலா இருக்குன்றாங்க. எவ்வளோ ஈக்குவலா இருக்கு. அப்போ இப்போ 6 இயர்ஸ் கொடுக்கும்போது இதுக்கு தானே அவ்வளோ அமௌண்ட் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அப்பதான் 6 வருஷத்துல இது, அப்போ இது 8 வருஷத்துல அடையக்கூடிய வட்டி தொகையை இது 6 வருஷத்துல அடைஞ்சிரும். அப்போ நம்ம ஏக்கு பிக்கு ரெண்டுத்துல எதுக்கு அமௌண்ட் அதிகம் பார்த்தீங்கன்னா ஏக்கு தான் அதிகம். இதை நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ரெண்டுத்துடைய கூடுதல் எவ்வளோ வரணும்? 2602 வரணும். ஆனால் இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, 1300 ஒரு 1252 வந்து பார்த்தீங்கன்னா 2552 வந்துடும். நம்ம 2602 வரணும், அப்ப இது வராது. ஓகேவா? அடுத்தது பி ஆப்ஷன் பாருங்க, கூட்டினீங்க அப்படின்னா ஒன்னா தான் வருதுப்பா. 1506 வருது, இது 1602, இது 1000. ஓகே, அப்ப கூட்டும் போது ஒன்று வந்துச்சு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் பாருங்க, ரெண்டுத்து டிஃப்ரெண்ட். ஏன்னா 2 இயர்ஸுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4% வட்டி தராங்க. அப்ப 4 வருஷம் 2 வருஷத்துக்கு குறைந்தபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 8%, 8ல இருந்து ஒரு 10% டிஃப்ரெண்ட் வரும். ஏன் அப்படின்னா மாறும்போது கண்டிப்பா. அப்ப 10% அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இப்போ 1300 நம்ம ரவுண்ட் வச்சுக்கலாம். இப்போ 1300ல 10% எவ்வளோ? 130. அப்ப நமக்கு ரேஷியோ வந்து பார்த்தா டிஃப்ரெண்ட் குறைந்தபட்சம் 100ல இருந்து ஒரு 120க்குள்ள இருக்கணும். அதுதான் ஆன்சரா இருக்க முடியும். ஓகே, அவங்க சொன்ன லாஜிக் படி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, டிஃப்ரெண்டே வெறும் 2 தான். அப்ப 2 வருஷத்துல டிஃப்ரெண்ட் 2 ரூபாய் வரும். அப்ப கண்டிப்பா இது வராது. அப்ப இது 2 தான் இருக்கும். இதுக்கு டிஃப்ரெண்ட் பாருங்க, இதுக்கு டிஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 150, 300 ரூபாய் வருது. சத்தியமா வாய்ப்பு இல்லை. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 1352, 1250, ரொம்ப 102 ரூபாய். ஸோ நம்ம சொன்ன 100 to 120க்குள்ள இதான் இருக்கு. அப்ப இதான் ஆன்சர், ஆப்ஷன் டி. ஓகே, அவ்வளவுதான் இந்த கணக்கு. நான் முன்கூட்டியே சொன்னேன், மெத்தட் வச்சு நம்ம இந்த கணக்கு போட போறது கிடையாது. எக்ஸாம் சென்டர்ல நம்ம கரெக்டா ஸ்மார்ட்டா யோசிச்சு இந்த கணக்கு போடக்கூடிய மெத்தட் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இது லாஜிக்கா யூஸ் பண்ணி போடக்கூடிய மெத்தட் இல்ல. உங்களுக்கு மெத்தட் படி தான் போடணும் அப்படின்னா ஒண்ணு இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 8 வருஷத்துக்கு அமௌண்ட்டையும், அதே இப்போ 4 வருஷத்துக்கு அமௌண்ட், 6 வருஷத்துக்கு அமௌண்ட்டையும் வந்து பாத்தீங்கன்னா வகுத்தா நமக்கு என்ன ஒரு ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 6 வருஷத்துக்கு. ஓகே, 6 வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 672 ரூபாய் வரும் ஒரு வருஷத்துக்கு. அப்படி போடும்போது 5 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 625 ரூபாய் வரும். அப்ப டபுள் ஆக்கணும் அப்படின்னா 625 டபுள் ஆக்கணும் அப்படின்னா 1250. ஓகேவா? 676 டபுள் ஆக்கணும் அப்படின்னா 1352. அவ்வளவுதான். 2 வருஷத்துக்கு பார்க்கும்போது இவ்வளவுதான் வரும். இதை வச்சு நம்ம கணக்கு போட்டுலாம். ஓகே, அடுத்து என்ன பாருங்க, 68,000க்கு 9 மாதங்களுக்கு 16.2/3% வருட வட்டி விகிதத்தில் தனி வட்டியை காண்க. அப்போ 9 மாதம்னா வருஷம் மாத்திரம் அப்படின்னா 12 வகுக்கணும். வகுத்தோம் அப்படின்னா என்ன வரும்? 3/4. அதே மாதிரி மாத்திரம் அப்படின்னா 3 16 48 + 2 50/3. அவ்வளவுதான். பர்சன்டேஜ் போடாச்சு, நம்பர் ஆஃப் பீஸ் போடாச்சு. இது அப்புறம் கணக்கு தான். அப்ப என்ன பண்ணலாம்? 68,000 இன்ட்டு 3/4 இன்ட்டு 50/3 டிவைட் பை 100. 2 0க்கு 2 0 காலி, 3க்கு 3 காலி, 1 4 இங்கே வரும். 1 4 7 28 170, 7 35க்கு 5 மீதி 3, 1 5 8 2 0 8500. ஸோ அப்போ எவ்வளோ தனி வட்டி? 8500 ரூபா. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்க டைஸ். இந்த கணக்கு நம்ம அப்படியே இந்த கணக்கு இந்த நம்பர் அப்படியே போட்டிருக்கோம்பா. இது அப்படியே நம்ம சுவிச்சு இந்த 50/3 போட்டே போட்டிருக்கோம். ஓகே, அடுத்து பாருங்க, இது வந்து நம்ம ரீசனிங் போர்ட்ல லாஸ்ட் பார்ட்ல 6வது 7வது கணக்கு இதுப்பா. ஓகே, இந்த கணக்கு செக் பண்ணி பாருங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பகடை 4 முறை விட்டப்படும் போது அதன் 4 வேறுபட்ட நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. 2இன் எதிர்பக்கமாக இருக்கும் என்று கேட்குறாங்க. ஓகே, 2இன் எதிர்பக்கம் அப்படின்னும் போது இப்போ நம்ம இந்த 2 பகுதியை எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் இந்த பகுதியும் இந்த பகுதியும் கம்பேர் பண்ணுவோம். ஸோ இந்த 2 பகுதியை கம்பேர் பண்ணும்போது ஏன் இதை நான் பண்ணுறது சொல்ல பாருங்க. இதில் பொதுவாக பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் பொதுவான நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 5 இருக்கு, இதுலேயே 5 இருக்கு. அப்போ இந்த 3 எதிர்பக்கம் 6, 4 எதிர்பக்கம் 2. அவங்க என்ன கேட்க? 2 எதிர்பக்கம் 4. ஆன்சர் கிடைச்சிச்சு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அவ்வளவுதான்பா. ஓகேவா? அதான் வித்தியாசம். அடுத்து பாருங்க, 7, 12, 19, 24, 43, டேஷ், 91 விடுபட்ட எண் கேட்கறாங்கப்பா. அப்போ விடுபட்ட எண் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எண்கள் வந்து எப்படி இருக்கு? 7 வரிசையா தான் இருக்கு. அப்ப எண்களுக்கு டிஃபரெண்ட் பார்க்கலாமா? 7க்கும் 12க்கும் 5 வருதுப்பா. 12க்கும் 19க்கும் 7 வருது. அது 19க்கு 24 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 தான் வருது. அதே 5. திரும்ப 24க்கு 43 பார்த்தீங்கன்னா 19 டிஃப்ரெண்ட் வருது. ஸோ அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா 1 விட்ட 1 எண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 கூட்டியிருக்காங்க.
அதுக்கடுத்து 1 10 வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தின நம்பர் என்ன இருக்கா இப்போ பாருங்க 7 இங்கே கூட்டியிருக்காங்க 19 இங்கே கூட்டியிருக்காங்க. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணோம் 5 கூட்டணும். அப்போ 43 + 5 48 40 அடுத்து என்ன பண்ணோம் 43 கூட்டணும். 43 கூட்டணும் அப்படின்னா 91 கரெக்டாக வருது. அப்போ ஆன்சர் என்னது 48 ஆன்சர் ஆப்ஷன் சி. இப்போ அவ்வளோதான். நம்ம மேக்ஸிமம் வந்து டிஃப்ரெண்ட் பார்த்தாலே கணக்கு வந்து கண்டுபிடிச்சலாம். ஓகேவா? ஸோ அடுத்து இந்த கணக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கணக்கு, ஈஸியாக நம்ம போடக்கூடிய கணக்கு தான். சரியா? ஸோ இந்த மெத்தட் வந்து e பவர் 0 = 1 அப்படின்ற மாதிரி வந்து நம்ம வந்து 2016 குரூப் 4 எக்ஸாமில் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அந்த கொஸ்டின் வச்சு நான் வந்து சொல்லிடுவேன் 2016 18 சரியா ஞாபகம் இல்லை. ஆனால் குரூப் 4ல e பவர் 0 = என்ன அப்படின்னா ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஆன்சர் 1 தான் வரும். அதாவது அடுக்க வந்து 0 வந்துச்சு அப்படின்னா எப்பேற்பட்ட எண்ணா இருந்தாலும் 1 மாறிடுறத நான் சொல்லியிருப்பேன். அப்போ அதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எவ்வளோ நம்பர் கொடுத்துருக்காங்க, ஆனால் பவர் 0 கொடுத்துருக்காங்க. அப்போ என்னோட மதிப்பு 1 இன்ட்டு 4 பவர் -1 என்னன்னா 1/4 வேற ஒன்றும் இல்லை. அப்போ 4 பவர் -1 அப்படின்னா 4 ஸ்கொயர் பண்ணிடணும். அப்போ 1/16. அடுத்து 4 பவர் -3 அப்படின்னா 1/43 1/4³ 4³ வரும் 64. அவ்வளோதான்பா. இதை நம்ம என்ன பண்ணோம் எல்சிஎம் எடுத்து அப்படின்னா 4 64 வரும். 4 16 இருக்கும். அப்போ 16 + 16னா அங்கே 64 + 1 இப்போ சேர்த்தா அப்படின்னா 21/64 ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ இந்த கணக்கு தெரியலனாலும் நம்ம ஒரு லாஜிக் படி கொடுத்துருப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸுக்கு தெரியலையா சி போடுங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். அது அழகாக இந்த கணக்கில் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்குப்பா. சரியா? ஓகே. ஏன்னா நம்ம ஆன்லைன் சொன்னாலும் நம்ம பேட்ச் சொன்னா கூட நம்ம ஆஃப்லைன் சொல்லலாம் பக்காவாக போட்டிருப்பாங்க இதை. ஏன்னா அவங்களுடைய தாரகம் வந்துடுமே என்ன அப்படின்னா மேக்ஸில் ஒரு கொஸ்டின் நமக்கு தெரியல அப்படின்னா அது சி போடுங்க. ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து பாருங்க 25 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 78.4. இங்கு 96 என்ற மதிப்பானது 69. இந்த கணக்கு அப்படியே டிட்டோவா நம்ம வந்து கொடுத்துருப்போம். நம்ம வந்து பார்த்தோன்னா இதுல வந்து அந்த கணக்கு போடும்போது நான் ஒரு டிஃப்ரெண்டான ஐடியா கொடுத்துருப்பேன். சரியா? அந்த மேக்ஸ் போடும்போதே வந்து பார்த்தோன்னா நம்ம எல்லாத்தையும் பெருக்கி போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக்சுவலாக வந்து எப்படி போடும் அப்படின்னா 78.4 × 50 அப்படி போட்டால் ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூவோட நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா 96 நம்பர் என்ன பண்ணிட்டாங்க 69 எடுத்துட்டாங்க. அப்போ சரியாக எடுக்க வேண்டிய வேல்யூ இது தப்பாக எடுத்துட்டாங்க. அப்போ எவ்வளோ எடுத்திருக்காங்க 27 கம்மியாக எடுத்திருக்காங்க. அப்போ என்ன பண்ணோம் இங்கே ஒரு வேல்யூ வந்துருக்கும். அந்த வேல்யூவோட நம்ம என்ன பண்ணோம் 27 இப்போ இங்கே ஒரு எக்ஸ் வருதுன்னா அதோட 27 கூட்டுவோம். கூட்டி வந்த வேல்யூவோட என்ன பண்ணோம் 50 வந்து கழிப்போம். சரி 50 25 கழிப்போம். அப்போ இங்கேயும் 25 வகுப்போம். வகுத்து நமக்கு ஆன்சர் வரும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளான விஷயம் தான். இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா இந்த 2 நம்பரோட பெருக்கி ஒரு வேல்யூ நமக்கு வருமா, பெருக்கி நமக்கு ஒரு வேல்யூ வரும். சரியா? அப்போ அந்த வேல்யூ நம்ம வந்து போட்டு தான் போகிறோம். திரும்ப வகுத்தா அதான் வரப்போகுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த -27 கம்மியாக இருக்கு. அப்போ வந்த நம்ம 27 கூட்டணும். கரெக்டா? அப்போ 27 கூட்டணும் அப்படின்னா இந்த 27 மட்டும் பாருங்க 27 எத்தனை 25 இருக்கு, ஒரு 25 இருக்கு. அப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தா இது வரைக்கும் 78ன்றது இப்போ நம்ம 1 சேர்த்து அப்படின்னா 79 ஆயிடும். அப்போ 79 சம்திங் தான் எதுவும் வரப்போகுது, அது எதுவும் தெரியாது. ஓகே, இங்க பாருங்க இது 77 இது 78 இது 78 இது ஆன்சர். கண்ணை மட்டும் போட்டு போயிடலாம். இங்க பெருக்க வேண்டிய அவசியமே இல்லை. புரியுதா நான் சொல்றது? இதான் ஷார்ட்கட் மெத்தட். இதுதான் நம்ம வந்து அந்த டைம் யோசிக்க வேண்டியது. அப்ப 27 எத்தனை 25 ஒரு 25 இருக்கு. அப்போ ஆல்ரெடி சராசரி 78ன்றது இப்ப என்ன ஆயிடும் 79 மாறிடும். அது புள்ளி என்ன வருது அப்பாற்பட்ட விஷயம். ஓகே, அதையுமே நான் இங்க கண்டுபிடிக்கலாம். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு இங்க நம்ம தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்த வேல்யூ தான் 78. அதோட நம்ம ஒரு 27 சேர்த்தா அப்படின்னா ஒரு 25 எக்ஸ்ட்ரா ஒரு மதிப்பு முழுசா கூடுது. அப்போ முழுசா கூடுது அப்படின்னா அப்போ என்ன அது 79 தான் இருக்கும். இங்க பாருங்க 79 2 கொடுத்தாதான் நம்ம கணக்கு போடணும். இங்க ஒரே 79 தான் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம கணக்கு ஈஸியாக வந்து போட்டு முடிச்சிடலாம். ஓகேவா? எப்படி மெத்தட் எப்படி போடுறதுன்னு நான் சொல்லிட்டேன். இங்க நீங்க பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் எப்படி யூஸ் பண்ணி போடுறதுன்னு சொல்லிட்டேன். அடுத்துப்பா ஸோ இந்த கணக்கு பார்க்கலாம். ஒருவர் தன்னுடைய 4 நண்பர்கள் A, B, C மற்றும் C ஆகியவற்றுக்கு தனது பேனாக்கள் 1/3:1/4:1/5:1/6 ஆகிய விகிதங்களில் விநியோகித்தார் எனில் அவர் வைத்திருக்க வேண்டிய பேனாக்கள் குறைந்தபட்ச எண்ணிக்கை அவனு கேட்கிறாங்கப்பா. ஆக்சுவலா இந்த கணக்கு நம்ம எந்த மெத்தட்ல போட்டிருப்போம் அப்படின்னா இந்த மாதிரி மெத்தட்ல வரக்கூடிய கணக்கு, அதாவது இந்த பின்னங்கள் கொடுத்துருக்கு எது பெரியது எது சிறியதுன்ற ஒரு கணக்கு கொடுத்துருவோம். அப்ப நம்ம என்ன பண்ணிப்போம் அப்படின்னா எல்லாத்துக்கும் எல்சியம் எடுத்திருப்போம். அதே தான் நம்ம இங்கேயும் பண்ணோம். 3 4 5 6. இப்போ நம்ம எல்சியம் எடுத்தோம் அப்படின்னா 3 போட்டோம்னா 1 3 4 5 3. இப்போ 2 போட்டோம் அப்படின்னா 2 1 4 5 0 2 10 3 6 60பா. அப்போ எல்சிஎம் வருது 60 வருது. அப்போ நம்ம எல்சிஎம் 60 வரணும் அப்படின்னா பாருங்க மேலே 3 எதால பெருக்கணும் 60 கிடைக்கும். 3 2 6 20 பெருக்கணும். அப்போ மேலே 20 பெருக்கணும் அப்படின்னா 1 20 20 ப்ளஸ் இங்கே 4 எதால பெருக்கணும் நமக்கு 60 கிடைக்கும். 5 4 5 60. அப்போ மேலே 5 இருக்குன்னா 1 5 5 ப்ளஸ் 5. அடுத்து பாருங்க 5 எதால பெருக்கணும் நமக்கு 60 கிடைக்கும்.
I 12 அப்போ மேலே 12 பெருக்கணுமா, அப்போ ஓவர் 12 12 பிளஸ் இங்கே 6 10ஆல் பெருக்குனா நமக்கு 60 கிடைக்கும், அப்போ மேலேயும் 10ஆல் பெருக்குனா ஓவர் 10. ஓகே, இது எவ்வளவு பாருங்க, 20 + 20 + 10 30 40 50 57 அப்போ குறைந்தபட்ச மதிப்பு எவ்வளோ இருக்கும், 57. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே, ஆக்சுவலாக வந்து 2 கணக்கு 57 வந்துருக்கு பாருங்க, ஒரு ஆப்ஷன் கணக்கு 57 வந்துருக்கும். அடுத்து பாருங்க, இது வந்து ஒரு ரொம்ப ஈஸியா நம்ம வந்து அடிக்கடி போட்ட ஒரு கணக்குப்பா. ஓகேவா, இது எந்த மாதிரியான மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விகித சம் கான்செப்ட்பா. ஒன்றும் இல்லை, 2:5 x:5. இப்போ ஞாபகம் இருக்குங்களா அந்த கணக்கு, லாஸ்டோட பெருக்கணும், சென்டரோட பெருக்கு சொன்னா அப்போ 5x = 2 × 20. அப்போ x = 2 × 20/5 போட்டீங்கன்னா 4 5 4 5 4 8. அப்போ x = 8. ஆன்சர் ஆப்ஷன் சி. அவ்வளோதான்பா. ஓகே, ஸோ வெற்றிகரமாக நம்ம 25 சம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு முடிச்சிட்டோம். ஓகேங்களா, சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதில் நம்ம கொடுத்த சம்ஸே வந்து பார்த்தா நிறைய டைரெக்டாக வந்து சம்ஸும் இருக்கு, இன்டைரக்டா கொஞ்சம் மாடலை வந்து மாற்றி கேட்ட சம்ஸும் இருக்கு. ஓகேவா, ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மொத்தம் 25 சம்ஸ் இல்லை. ஓகேவா, பியூரா நம்ம போட்ட மேக்ஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக இந்த 600 மேக்ஸை மட்டும் நீங்கள் நல்லா தரவு பண்ணி போட்டிருந்தீங்கன்னா ஒரு 21 மேக்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக அடிச்சிருக்கலாம். ஓகேவா, நீங்க இந்த 600 மேக்ஸ் வந்து நீங்க திரும்ப பிராக்டிஸ் பண்ணி பார்த்திருந்தீங்க அப்படின்னா அந்த கொஞ்சம் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஒரு 2 எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம்பா. அப்போ என்னுடைய கணிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 25க்கு 23 உங்களால போட முடியும். ஒரு 2 சம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட் தான். ஓகேவா, இதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ரேட்டிங் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா 20 சம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போடலாம் ஈஸி. ஓகேவா, ஒரு 2 சம் வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட். ஓகே, ஒரு 3 சம் வந்து பார்த்தீங்கன்னா டஃப். ஓகேவா, ஸோ இதான் நான் வந்து கொடுப்பேன். ஸோ இந்த குரூப் 4 மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 25க்கு என்னுடைய கணிப்படி ஒரு 22 போட்டிருக்கீங்க. நீங்கள் நல்லாவே மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க, இதுவே போதும் அப்படின்னு நான் சொல்லுவேன். 25க்கு 22 மேக்ஸ் உங்களால் போட முடியுது, போட்டிருக்கீங்க அப்படின்னா யுவர் பெஸ்ட். ஓகேவா, நீங்கள் எவ்வளோ மார்க் போட்டிருக்கீங்க, 25க்கு எவ்வளோ போட்டிருக்கீங்கன்றத சொல்லுங்க. அதே மாதிரி நம்மளுடைய 600 மேக்ஸ் சீரிஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அதையுமே வந்து சொல்லுங்க. ஏன்னா நான் வந்து இந்த சில கொஸ்டினாக பார்க்கும்போது நான் போட்டது என் ஞாபகம் இருந்துச்சு. நம்ம அந்த 600 ஒவ்வொன்றா போடும்போது இந்த கணக்கு நம்ம இந்த கணக்கு இப்படி போட்டோமே, இந்த ஷார்ட்கட் சொன்னோமே ஞாபகம் வந்துச்சு. அதெல்லாம் உங்களுக்கு வந்துச்சுன்றதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா, சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இதுக்கு நான் PDF நம்மளுடைய டெலிகிராம் சேனல் போஸ்ட் பண்ணி விடுறோம்பா. சரிங்களா.